ஹalleluya ஹalleluya நொறுக்கப்பட்டு சிதறப்பட்டு ஷாபா ரபா ரபா லபா தரா கரா ஒரு விடுதலைக்காக உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வார்த்தைக்காக உடைய சமூகத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னோட இடைப்படுவீராக, என் வாழ்க்கை குறித்து தெளிவா இடைப்படுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் போய்கொண்டிருக்கிறேன் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே. நான் எந்த சூழ்நிலை நான் போய்கொண்டிருக்கிறேன் என்பது நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலை தந்து நீ ஆசீர்வதிப்பீராக. எனக்கு ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்து நீ விடுதலை ஆக்குவீராக. ரபா 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 ஷபா தரா கரா பல்லா கத ரபா. நல்ல அபிஷேகம் பட்டும் நல்ல வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. வீடுகள்ல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க மேல ஒரு ஆவியான கரம் இறங்கட்டும். கர்த்தருடைய அக்கினியின் கரம் இறங்கட்டும். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இறங்கட்டும். ரபா ரபா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு விடுதலை உண்டு. லக தர பர கர பால ஷக தரபா. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வாஞ்சையோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு காரியத்தை பெற்றுக் கொள்வேன் என்பதை விசுவாசித்து கேளுங்க. விசுவாசித்து கேளுங்க. ஷபா ரபா 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 ரபா. ஆண்டவரே நீர் என்னோட இடைப்படணும் ஆண்டவரே. நீர் என்னை தொடரும் ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள வந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கைக்குள்ள வந்து என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விடுதலை தாங்க. சரீரத்துல ஒரு விடுதலை தாங்க. குடும்பத்துல ஒரு விடுதலை தாங்க. பண கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க. மனுஷ கையில இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க. சில மனுஷர் கையிலான அடிமைப்பட்டு இருக்கிறேன். மனுஷர்களுக்கு அடிமையா இருக்கிறேன். விடுதலை ஆக்கும். ரபா 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 ரபா. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய கரம் இந்த இடத்துல இறங்கட்ட. அந்த போன் பிரேயர்ல ஷபா ரபா எல்லா நெட்வொர்க்ஸ்ல இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சகோதரி சரசு உங்க மேல ஆண்டோடைய கரம் இறங்குது. ரகத ரபா. நல்லா அந்த வாந்தியில வெளியே அனுப்புங்க. இருமல் வழியா பிசாசு வெளியே போகுது. பிசாசு வெளியே போகுது. உங்களை சூழ்ந்து இருக்கிற ஆவிகளை வெளியேறு. ஷாபா ரபா. உங்க எல்லைகள்லாம் சுத்தமாக்குற கர்த்தர். லக ரக ரக. இருமல் வழியா வெளியேறிடும். வாந்தி வழியா வெளியேறிடும். பிசாசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. பிசாசுக்கு எனக்கு மேல அதிகாரம் இல்லை. ரபா ரபா. ஆவியானவர் எங்க உண்டோ கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா ராபா 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 லாபா தர்றா கர்றா கர்றா. ஓ ஜெபிக்கிற மேல ஒரு ஜெப அபிஷேகம். ஜெபிக்கிற மேல ஒரு ஜெப அக்கினி. வீடுகள் மேல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஒரு தேவ பிரசனம் கடந்து வருவதாக. ஆசிரியர் கூடாரத்துல இறங்கின தேவ வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஷாபா ராபா 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 ராபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. நல்ல விடுதலையோடு லகா ராரா காரா காரா காரா. அபிஷேகம் பெற்ற நல்ல அந்நிய பாஷையில லேமே ரேபே ரேபே ஷபதரி யாங்க ரபா. ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர். ஷாபா ராபா 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 ராபா. எல்லா பிசாசுகள் வெளியேறணும். எல்லா தடை செய்கிற ஆவிகள் வெளியேறணும். ஷபா ரபா ரபா ரபா. வீடுகள்ல இருக்கக்கூடாது. என் குடும்பத்தில் எல்லைகள் இருக்கக்கூடாது. என் சரீரத்தை ஆபரேட் பண்ண கூடாது. என் சரீரத்துல என்னுடைய அவயங்கள் இருக்கிற ஆவிகள், என்னுடைய அவயங்கள் இருக்கிற கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள் ரபா 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 ரபா. அவைகள் லூஸ் ஆவதாக. அவைகள் லூஸ் ஆவதாக. அவைகள் வெளியேறுவதாக. என் பிள்ளை மேல இருக்கிற கரங்கள், என் பிள்ளை மேல இருக்கிற சத்துருடைய கிரியைகள், என் வருமானத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியைகள், என்னுடைய ஆசி அந்தஸ்து மேல இருக்கிற சத்துருடைய கரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. 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 நல்ல ஜெபிங்க. நல்ல ஜெபிங்க. ஷபா ரபா ரிபா 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 ரிபா. எனக்கு ஒரு விடுதலை வேணும் இன்னைக்கு. எனக்கு ஒரு வார்த்தை வேணும். என் எல்லைகள் மாற வேண்டும். எனக்கு பாருங்கள். என் கவலைகள் மாற வேண்டும். என் எல்லைகள் மாற வேண்டும். என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும். என் தொழில ஒரு மாற்றம் வேணும். சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும். என் பிள்ளை வாழ்க்கையில் விடுதலை வேணும். என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்ன வேணுமோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நடமாடுகிற
இன்னைக்கு ஆண்டவர் நடமாடுகிறார். உங்களை சுத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். ஷபர், நான் நடக்கிறது போல பார்க்கிறேன். மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து உங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உங்களுடைய எல்லைகளை உலாவுறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து நிக்கிறார். கேளுங்க கேளுங்க கேளுங்க. உங்களை விடுதலையாக்குற இயேசு வந்து நிக்கிறார். ஓ, அற்புதங்களை செய்கிறவர் நிக்கிறார். வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் நிக்கிறார். உன் இருதயம் கலங்க வேண்டாம். உன் இருதயம் துவள வேண்டாம். ஷபர் ரப, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னவர், நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர், வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். ஷபா ரபா 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 தரக ரபா. என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன தேவன், எதை கேட்டாலும் செய்வேன் சொன்ன தேவன். என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்பொழுது இப்பொழுது கேளுங்க. எல்லா நுகத்தடிகள் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா விக்கிர கட்டுகள் அறுக்கப்படுவதாக, சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மந்திர கிரியைகள் அறுக்கப்படுவதாக. ஷபரப ரப 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 லபத ரப லகத ரப லகத ரப லபத ரப லகத ரப லகத ரப. தேவ அக்கினி இறங்குது, தேவ அக்கினி இறங்கி வருகிறது, தேவ அக்கினி இறங்கி வருகிறது. விடுதலை பெற்றுக்கள், அபிஷேகத்தை பெற்றுக்கள். ஆண்டவர்கிட்ட கேளு, என்னை அபிஷேகம் பண்ணு, என்னை அக்கினியா நிரப்பு, எனக்கு ஒரு அக்கினின் அபிஷேகத்தை தாரு, என்னை விடுதலை அபிஷேகத்தை தாரு. ஷபா ரபா ரபா ரபா. என்னை ஊழியக்காரனா மாத்து, என்னை ஊழியக்காரிய மாத்து. கேளுங்க. ரக தர ஹர 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 ரபா 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 ரபா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ அபிஷேகம் வருது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ரகதர் 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 லேதே ரேலே ரேலே லேதே ரேலே ரே லேதே ரேலே 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 லேதே ஷத ரக 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 லேபே ரேபே ரேப. அந்த ஆரம்ப நேரத்திலே கர்த்தர் வல்லமையா உலாவுகிறார், கர்த்தர் வல்லமையா உலாவுகிறார். உன் வீட்டுக்குள்ள இறங்குகிறார், உன் நெஞ்சுக்குள்ள இறங்குகிறார். ஷப ரப 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 லப தர பர பர பர. மூளை பகுதிகள், செயல்படாத மூளைகள் நல்லபடியா செயல்படுவதாக, செயல்படாத மூளைகள், மூளை வளர்ச்சிகள் நல்லபடியா செயல்படுவதாக. சரீரத்துக்கு பலவீனங்கள், நோய்கள், நரம்பு பகுதிகள், எலும்புக்குள்ள இருக்கிற ஆவிகள், ரப மறைந்திருக்கிற ஆவிகள், ஷப ரப ரப ரத்தத்துக்குள்ள இருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக, எல்லாம் வெளியேறுவதாக. சுட்டரிக்கிறேன் சுட்டரிக்கிறேன் சுட்டரிக்கிறேன். எலும்புக்குள்ள இருக்கிற ஆவிகள் எல்லாம் வெளியே வா, எல்லாம் வெளியே வா, எல்லாம் வெளியே வா. ரப ரப ரப. உடம்புக்கு இருக்கிற ஆவிகளை வெளியே வா. ஷப ரப 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 ரப. உடம்புக்கு இருக்கிற பலவீனங்கள், நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாத்தையும் சுட்டரிக்கிறேன் சுட்டரிக்கிறேன் சுட்டரிக்கிறேன். பாதாளத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகள் அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. உன் குடும்பத்துக்கு நேராய் திறந்திருக்கிற, உன் குடும்பத்துக்கு நேராய் திறந்திருக்கிற பாதாளத்தின் வாய்கள், பாதாளத்தின் வாய்கள் அடைக்கப்படுவதாக. அடைக்கப்படுவதாக. அடைக்கிற இயேசு இரத்தத்தினால் ஒரு கல்லை போட்டு அடைக்கிறோம். ஷபா ரபா ரபா. இனியும் பாதாளத்தின் வல்லமைகள் உன் வீட்டுக்குள்ள இறங்கக்கூடாது, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில வரக்கூடாது. அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக, அடைக்கப்படுவதாக. ஷபா ரபா 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 ரமலா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் குடும்பத்துல இறங்கு தகப்பனே, என் பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்கு தகப்பனே. பாதாளத்தின் வாய்கள், பாதாளத்தின் வாய்கள் என் குடும்பத்துக்கு நேராய் திறந்திருக்கிற பாதாளத்தின் வாய்கள் அடைக்கப்படுவதாக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடைக்கப்படுவதாக. இனி ரட்சிப்பின் திட்டம் நடக்க போகுது, ரட்சிப்பின் திட்டம் நடக்க போகுது. நீ பாதாளத்தின் வாயை அடைக்கும் பொழுது எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பாதாளத்தின் வாய்கள் என் குடும்பத்துக்கு நேராய் திறந்திருக்கிற பாதாளத்தின் வாய்கள் அடைக்கப்படுவதாக. அந்த குழி, அந்த குழி, அந்த குழி அடைக்கப்படுவதாக. உனக்கு அதிகாரத்தை கத்த கொடுத்துக்கிறார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கத்த உனக்கு கொடுத்துக்கிறார். நீ பூமியில எதை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம். நீ பூமியில எதை கட்டவிழ்க்கப்பட்டிருவாயோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று கத்த சொன்னார். கட்டவிழ்த்து விடு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடு, கட்டவிழ்த்து விடு. ரட்சிப்பை கட்டவிழ்த்து விடு. ஷபா ரபா 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 ரபா. கட்டவிழ்த்து விடு மகளே, கட்டவிழ்த்து விடு மகளே. ரபா 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 ரபா. ஆசீர்வாதங்கள் லூஸ் பண்ணு. ஆசீர்வாதம் எனக்கு நேரம் லூஸ் ஆவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. பிள்ளைகள் வாழ்க்கைக்கு சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. தெய்வீக சுகம் கட்டவிழ்க்கப்படுவதாக.
அடைக்கப்படுவதாக. ரபா 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 லபா. அந்த பாதாளத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதாக. பாதாளத்தின் வாசலிருந்து வருகிற வியாதிகள், பாதாளத்துக்குள்ளது வருகிற மரணத்தின் ஆவிகள், பாதாளத்திலிருந்து வருகிற மரண பயங்கள், பாதாளத்திலிருந்து வருகிற தடைகள், பாதாளத்திலிருந்து எழுப்பி வருகிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அடைக்கப்படுவதாக. அடைக்கிறே, கட்டுகிறே, கட்டுகிறே, பாதாளத்தின் வல்லமையில கட்டி போடுகிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் பிள்ளைக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகளை கட்டி போடுகிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளையே, அதட்டி ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைக்கு நேரா இருக்கிற எல்லா கிரியைகள், உன் குடும்பத்துக்கு நேரா இருக்கிற அந்த பாதாளத்தின் வாய்கள் கட்டி போடு, கட்டி போடு, கட்டி போடு, கட்டி போட்டு, கட்டி போட்டு ஜெபம் பண்ணு. ரபா 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 ரபா. அந்த வாசல் அடைக்கப்படுவதா. ஓ ராகா ராகா தா ராகா தா ரபா. வல்லமையின் ஆவியான் இறங்குகிறார், வல்லமையின் ஆவியான் இறங்குகிறார், வல்லமையின் ஆவியான் இறங்குகிறார். ஷபா ரபா ரபா ரபா. ஆவியில பார்க்கிறேன், ஆவியில பார்க்கிறேன். வல்லமையா இறங்குகிறார், வல்லமையா இறங்குகிறார். உன் ஜெபத்தை கத்த கேட்கிறார், உன் ஜெபத்தை கத்த கேட்கிறார், உன் ஜெபத்தை கத்த கேட்கிறார், உன் ஜெபத்தை கத்த கேட்கிறார். பதில் வருகிறது, பதில் வருகிறது. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக. Jesus, fire of the Holy Spirit, release, 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 release. Jesus, 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 Jesus. Ba 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 ba. பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வதிலே கர்த்தர் சொன்னார். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னை கட்ட போகிற தேவ, உன்னை ஆலயமா கட்ட போற, நீயே நடமாடும் ஆலயம். ராகா 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 ராகா. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். விடுதலை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். எல்லா பாதாளத்தின் வாசல்கள், உனக்கு நேரா இருக்கிற பாதாளத்தின் வாசல்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அடைக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் அடைக்கிறார். ராகா 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 ராகா. இன்று கண்ட எகிப்தியனே இனி காணாதிருப்பார், இன்று கண்ட எகிப்தியனே இனி காணாதிருப்பார். எல்லா பிசாசுகள் ஓடுது, எல்லா பிசாசுகள் ஓடுது உன்னை விட்டு. சபா ரபா 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 ரபா. மந்திர கட்டுகள், எல்லா மந்திர சாப்பாடுகள், மந்திர சாப்பாடுகள், விக்கிரக சாப்பாடுகள் எல்லாம், அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறுது, எல்லாம் வெளியேறுது. இன்னைக்கு நீ விடுதலை ஆகிக்கொண்டிருக்கிற, இன்னைக்கு நீ விடுதலை ஆகிக்கொண்டிருக்கிற. வயிற்றுல இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் வெளியே வரட்டும், வயிற்றுல இருக்கிற விஷங்கள் எல்லாம் வெளியே வரட்டும். சர்ப்பத்தின் விஷங்கள், மனுஷனுடைய மறைவான வல்லமைகள், மனுஷனுடைய மறைவான வல்லமைகள், அந்த மந்திர சாப்பாடுகள், மயக்க சாப்பாடுகள், வசிய சாப்பாடுகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. சுட்டரிக்கிறேன். Come out. எல்லாம் வெளியே வா, எல்லாம் வெளியே வா, எல்லாம் வெளியே வா. ரபா 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 ரபா. வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடாது, ஒவ்வொரு விசுவாசி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. எல்லாம் வெளியே வரணும். ரக தரவா. உன் கண்ணை கட்டி கொடுத்த சாப்பாடுகள், உன் கண்ணுக்கு மறைவா வைத்த வலைகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீ பேசிக்கொண்ட எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒரு வல்லமை நேரமா இருக்கட்டும் ஆண்டவர், இது ஒரு விடுதலை நேரமா இருக்கட்டும் ஆண்டவர். நீ சொன்ன வார்த்தையை வைத்து நான் சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குறார். நீங்கள் அறியாத மறைமுக வல்லமை எல்லாம் கர்த்தர் வேற அறுத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துகிற தகப்பனே, நன்றி செலுத்துகிற தகப்பனே. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோட பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள்ல தேவன் நம்மோடு பேசும்படியாக சங்கீதம் 81
வசனம் 11-16 வரைக்கும் வாசிக்கிறேன். சங்கீதம் 81 வசனம் 11-16 வரைக்கும் வாசிக்கிறேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்துக்கு விட்டு விட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? யாருக்கு ஆசீர்வாதம் வருது, யாருக்குடைய வாழ்க்கை நல்லவரிய சூழ்நிலைగా மாறுகிறது, யாருடைய குடும்பம் யாருடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையா மாறுதுன்னு அப்படின்னு வேதத்துல படித்தோம் என்றால், என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால். அல்லேலூயா, சொல்லுமா? அல்லேலூயா. செவி கொடுத்தால் அப்படின்னா என்னை கவனித்து பார்த்தால், என்னை நீ நோக்கி பார்த்தால், எனக்கு கீழ்ப்படிந்திருந்தால், என் மேல் நீ கவனம் வைத்திருந்தால் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேட்க. இந்த போன் பிரேயர்ல நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னை கவனித்து பார். அல்லேலூயா. என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். ஷாகாரா பாபா. உன் முழு கவனமும் என் மேல இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. உன் கவனம் எதுல இருக்கிறது? இந்த வாழ்க்கையில நீ ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில உன் கவனம் எதுல இருக்கிறது? நீ என்னை நோக்கி பார்த்தாம போனனால ஆண்டவர் சொல்ல, நான் உன் இஷ்டத்துக்கே விட்டுட்டேன். உன் நோக்கத்து முடியே நீ வாழ்ந்துட்ட இவ்வளவு வருஷம். நீ உன் நோக்கத்து முடியே கடினத்து முடியே விட்டுட்டேன். நீ உன் சித்தத்து முடியே வாழ்ந்துட்ட. தங்கள் யோசனை முடியே நடந்தார்கள். நீ நினைச்ச நேரம் செஞ்ச, நீ நினைச்ச நேரம் வாழ்ந்த, நீ நினைச்ச நேரம் இந்த பூமியை செஞ்ச, இந்த பூமியில உலாவிட்ட, நீ நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்த. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, நீ எனக்கு அன்பு கூறுவாய் என்றால், நீ எனக்கு அன்பு கூர்ந்து என்னை நோக்கி பார்ப்பா என்றால், நான் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்துல நான் உனக்கு செய்ய போறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு நீ மனம் திரும்புவா என்றா, இன்னைக்கு நீ என்னை நோக்கி பார்ப்பா என்றா, முழு கவனத்தோடு என்னை கவனிப்பா என்றா. இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம கவனிக்கிற மனுஷர்ல கவனிக்கிறோம், சூழ்நிலையில கவனிக்கிறோம், நம்மளே கவனித்துக் கொள்ளுகிறோம், கவனித்து பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்க, கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? இதோ வாசப்படியில் கதவை தட்டுகிறேன். ஏன்? அந்த கதவை அவர் தானே உண்டாக்குனாரு. நானே வாசல் தானே சொல்றாரு. இந்த இருதயம் அவர் மேல, அவருக்கு அதிகாரம் இல்லையா? உடைச்சிட்டு வரலாமே, கேட்காமே உள்ள வரலாமே. ஆண்ட கேட்க, ஏதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன். நான் தூரமா நின்று கதவை தட்டுகிறேன். நான் உன் பக்கத்துல இருந்து உன பெர்மிஷனுக்காக கேட்டு கொண்டிருக்கிறேன். என் கதவை மட்டும் நீ திறந்தனா நான் உன் உள்ளத்துல வருவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் உன் கதவை உடைக்கிற தேவன் அல்ல, உன் மனசை உடைச்சி உனக்குள்ள வர்ற தேவன் அல்ல. என் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. பெர்மிஷனை கேட்பாரு. நீ கொஞ்சம் இடம் கொடு எனக்கு, நீ கொஞ்சம் என்னை கவனிச்சு பாரு, நீ என்ன மட்டும் கவனி, வேற எதையும் கவனிக்காத. அல்லேலூயா. சூழ்நிலை வெள்ளங்கள் வர்றதை கவனிக்காத, கடல் காற்றும் உன்னை சுற்றிலும் படகை கவுத்தலமா அப்படி இப்படி கவுத்தி கொண்டுக்கிறத பார்க்காத. ஏதோ உன் படகுல தூங்கி கொண்டுக்கிற போல இருக்கிறனே, நான் உன் படகுல இருக்கிறேன், ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உனக்கு இருந்திருக்கிறேன். நீ என்னை கவனிக்கல, நானும் உன்னை கவனிக்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு, என்னை எழுப்பு. என்னை எழுப்பு, நான் எல்லாத்தையும் அடக்குறேன் உனக்காக. அல்லேலூயா, சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னை எழுப்பு. நீ என்னையா நான் அதட்டுகிற தேவனா இருக்கிறேன். என்னால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. உன் வாழ்க்கையை அசைக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, உன் படகு உன் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்கிற எந்த காற்றா இருந்தாலும் சரி, ஐயோ என் படகு ஆடிக்கொண்டிருக்கிற நடு கடல்ல, நீங்க இல்லாம என் வாழ்க்கை இல்ல ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது, கர்த்தர் ஒருவரே நடு கடல்லையும் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, சொல்லுமா? அல்லேலூயா. சீஷர்கள் பயந்த கடல்ல வேற யாருமே இல்ல, வேற யாரும் உதவிக்கு வரல, வேற எந்த படகும் வராது, எந்த படகும் கையில பிடிச்சு நிப்பாட்டலான்னு வரமாட்டாங்க. ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை கர்த்தர் ஒருவரை தூங்கி கொண்டிருக்கிற இயேசு
உன் பக்கத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து, உனக்காவே இருக்கிற கர்த்தரை நீங்க எழுப்புனா, அதுதான் சொல்ல கவனிக்கும் போது, நீ எனக்கு செவி கொடுப்பாய் என்றால், நீ என்னை விரும்புவாய் என்றால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனாலதான் பேதுருட்ட கேட்டார், இயேசுவானவர் கேட்டார், பேதுருவே நீ நேசிக்கிறாயா? பேதுருவே இவர் எல்லாரும் நீ அன்பா இருக்கிறாயா? என்னை எல்லாரையும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் காட்டி நீ நேசிக்கிறாயா? ஆண்டவர் சொல்ல, பேதுரு சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறேன் என்பது அறிவீர் ஆண்டவர். அப்போது என் ஆடுகளை மேய்ப்பாயா, அப்போது என் ஆடுகளை மேய்ப்பாயா, அப்போது என் ஜனத்தை விசாரிப்பாயா. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறது, என் ஜனமும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அதனால என்ன விரும்பல, எனக்கு செவி கொடுக்காதனால என்ன விரும்பல, அவர்கள் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன், அவர்கள் யோசனைப்படி போயிட்டாங்க. இப்பொழுது என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து, 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகள் நடந்தா நலமா இருக்கும். என் வழிக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய வழினா என்ன அர்த்தம்? அவரை நேசித்து, அவரை உள்ளத்துல ஒரு கோயிலா, அவரை உங்கள் தேவனாய கர்த்தரை உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு கோயிலை போல கட்டி, அவர் இருதயம், இந்த இருதயம் தேவனுடைய இருதயமா மாறணும். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அந்த உள்ளம், அந்த இருதயம் தேவனுடைய இருதயமா மாறணும். தேவனுக்கு ஒரு கோயில் உள்ள எழுப்பணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா இஸ்ரவேல் என் வழிகள் நடந்தால் நலமா இருக்கும். அப்ப நான் என்ன சொல்வாரு ஆண்டவர்? 14ஆம் வசனம், 15ஆம் வசனம், 16ஆம் 3 வசனத்தை வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்த போகிறேன். என் ஜனத்துக்கு விரோதமா எதிராளி போல இருக்கிற எல்லா பிசாசுகள் கிரியைகள், என் ஜனத்துக்கு விரோதமா எழுந்து நிற்கிற எல்லா பொல்லாத மனுஷ கிரியைகள், எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகள், பொல்லாத ஆவியின் பட்டயங்கள் எல்லாத்தையும் என் ஜனத்துக்கு முன்பதா தாழ்த்த போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இது வரைக்கும் சத்துருக்கள் உனக்கு முன்பதாக வீம்பு பேசிக் கொண்டிருக்கலாம், இது வரைக்கும் சத்துரு உனக்கு பயங்காட்டி கொண்டிருக்கலாம், இது வரைக்கும் சூழ்நிலைக்கு உனக்கு முன்பதாக எகிரிட்டு நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இந்த போர் பிறையில விடுதலை ஜெபத்துல ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன் கண்ணுக்கு முன்பதாக, உன் கைக்கு முன்பதாக எல்லா சத்துருக்களையும் நான் தாழ்த்த போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. நல்ல சத்தமா சொல்லுவோமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நான் அது எப்படி செய்ய போறேன்? சீக்கிரத்தில் சொல்லுங்க. சீக்கிரத்தில் செய்ய போகிறேன். சீக்கிரத்தில் எனக்கு நியாயம் கிடைக்க போகுது. சொல்லுங்க. சீக்கிரத்தில் என் தேவன் அற்புதம் செய்ய போகிறார் எனக்கு. ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமா திருப்புவேன். ஆமென். என் பிள்ளையவ நீ அடிச்ச, என் பிள்ளைக்கு விரோதமா நீ எழும்புன சத்துருவே, இவ்வளவு நாள் என் பிள்ளையவ நீ அடிச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என் பிள்ளைய வச்சே உன்னை அடிக்க போவேன். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா. என் ஜனத்தையா நீ இவ்வளவு பாதிப்பு உள்ளாக்குன, என் ஜனத்தையா வாதித்த எகிப்தியனே, அந்த எகிப்தின் சேனையே, பார்வோனே, என் ஜனத்தையா நீ வேதனைப்படுத்தின, என் ஜனத்தையா நெருக்குன. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, அந்த ஜனத்தை வச்சு இந்த ஜனத்துக்காகவே நான் இறங்கி அந்த பார்வோனோட யுத்தம் பண்ணுவேன், அந்த பார்வோனை கடலுக்குள் தள்ளி போட்டுவேன், உன்னை பின்பற்றி உனக்குள்ள சுத்தி நெருக்கி இருக்கிற எல்லா வில்லங்கத்தையும் உடைச்சு எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு அவர்களுக்கு அப்பொழுது, அதாவது என்ன சொல்றாரு, என் கையை அவர் சத்துருக்கு விரோதமா என்ன பண்ணுவேன்? திருப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது கர்த்தர் மகா வாதித்தாராம். அப்போது அந்த மந்திரவாதிகளை சொன்னாங்களாம், இது தேவனுடைய விரல். இது என்னதான்? தேவனுடைய விரல் இறங்கி இருக்குதுயா, இந்த ஜனத்தை சீக்கிரம் அனுப்பி விடு, இந்த ஜனத்தை நீ அனுப்பலனா எகிப்து அழிந்து போனதே உனக்கு தெரியலையா அப்படின்ற அளவுக்கு தேவன் எகிப்தியர் மேல் வாதை அனுப்பினார். எகிப்தியர் பார்வோன் மேல வாதை அனுப்பினார். இந்த எகிப்தியர் பார்வோன்னா யாரு? இந்த ஜனங்கள் உன்னை வேதனைப்படுத்தினவர்கள். இவர்களா யாரு? உனக்கு விரோதமா எழுப்பினவர்கள், உன்னை ஏமாத்தினவர்கள், உன்னை அடிமைப்படுத்தினவர்கள், உன்னை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தவர்கள், உன்னை அடிமை கொண்ட ஜனம்.
அது பிசாசுன்னு சொல்லலாம். என்ன வகையான எல்லைகள் உனக்குள்ள இருக்கிற ஆவிகளில், உனக்கு எல்லைகள் இருக்கிற எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அது எல்லார் மேல அக்கினி அனுப்ப போறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லார் மேல கர்த்தர் வாதை அனுப்ப போகிறார். அதுதான் சொல்ல, கையை திருப்புவேன். உன் சத்துருக்கு நேரா என் கையை திருப்புவேன். உன்னை ஏமாத்தினவர்கள், உனக்கு விரோதமா தீங்கு செய்தவர்கள், உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன்னை கண்ணீருக்குள் வழி நடத்தினவர்கள் எல்லார் மேலையும் என் கரம் விரோதமா இறங்க போகுதுன்னு கர்த்தர் சொல்றாரு இப்பொழுது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருக்களுக்கு விரோதமா திருப்புவேன், என் கரத்தை திருப்புவேன். ஏன்? நீ என்னை நோக்கி பார்க்கறதுனால, நீ என்னையே ஆராதிக்கிறதுனால, நீ என்ன மேல அன்பா இருக்கிறதுனால, அந்த சத்துருக்கள் எல்லாத்துக்கும் அது ஏன் சத்துருவா மாத்தி, உன் சத்துருக்கள் எல்லாத்தையும் நான் ஏன் சத்துருவா மாத்தி உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். உன் எல்லைகளை நான் சுத்தமாக்குவேன். உன்னை பகைக்கிறவர்கள், என்னை பகைக்கிறவர்கள் எல்லாருக்கும் மேலையும் நான் நீதியை செலுத்த போகிறேன் கர்த்தர் சொல்றேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதா 15ஆம் வசனத்துல, அப்போது கர்த்தரை பயக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஹல்லேலூயா. எல்லா விதமான கிரியைகளை அடக்க போறாங்க. எல்லா விதமான துஷ்ட கிரியைகள் வேதத்துல வாசிக்கிறோம். 1 யோவான்ல வாசிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதுக்காக வந்தாரா? பிசாசினுடைய கிரியைகள், எல்லா விதமான விரோத கிரியைகள், விக்கிரக ஆவியின் கிரியைகள், மந்திர ஆவியின் கிரியைகள், சாபத்தின் ஆவிகள், எந்தவித பாதாளத்தின் மரணத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், என்ன விதமான ஆவிகள் பாதாளத்திலிருந்து வெளியே வருகிறதோ அவ்வளவு ஒர்க்ஸையும் அவ்வளவு கிரியைகளையும் அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் யாருடைய காலம்? என்னை ஆராதிக்கிறவருடைய காலம். தேவன் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சொல்லுங்க, என்றென்றைக்கும் இருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் குடும்பம் என்றென்றைக்கு இருக்கும். நான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. என் காலம் என்றென்றைக்கு இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, என் காலம் என்றென்றைக்கு இருக்கும். என் பிள்ளைகளுடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். என்னுடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். தகப்பனே. ஹல்லேலூயா. 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 அதான் சொல்றாரு, அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் பர்வதம் போல இருப்பார்கள். அவர்கள் அசையாத கண்மலை போல இருப்பார்கள். ஏன்? நான் அல்லவா இறங்கி இருக்கிறேன். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு எனக்கு செவி கொடுக்கிறார்கள். இனி அவர்கள் இஷ்டப்படி வாழ மாட்டார்கள். அவர்கள் இஷ்டப்படி வாழ மாட்டார்கள். என்னை நேசிப்பார்கள், என்னை மகிமைப்படுத்துவார்கள், எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள், என்னை கத்தராகிய நான் என்னை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்துல இனி ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இனி உன் இஷ்டப்படி வாழாத. ஹல்லேலூயா. ஏன் இஷ்டப்படி வாழுன்னு ஆண்டவர் சொன்னார். எனக்கு பயப்படு, என் கற்பனைக்கு நடுங்கிக்கொள், என்னுடைய வசனத்தை கைக்கொள், எனக்கு பிரியமா வாழ்ந்துரு, என்னை உள்ளத்துல ஏற்றுக்கொள், என்னையவே ஆராதனை செய்ய ஆண்டவர் சொல்றார். இப்ப என்ன சொல்றாரு? இப்பதான் ஒரு முக்கியமான வாக்குத்தத்தை கொடுக்கிறார். 16ஆவது வசனத்துல, உச்சிதமான கோதுமையினால் என்ன பண்ணுவேன்? அவர்களை போஷிப்பார். எப்படி போஷிப்பாரா? உச்சிதமான கோதுமை. இது வரைக்கும் ரேஷன் அரிசி சாப்பிடுற மாதிரி மைண்ட் இருக்கலாம். நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கும்? ரேஷன் அரிசி மைண்டா இருக்கும். சும்மா இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம், கிடைக்கிறத சாப்பிடுவோம், இருக்கிறத சாப்பிடுவோம், வர்றத சாப்பிடுவோம். ரொம்ப பெருசா யோசிக்காது. உச்சிதமான கோதுமை யோசிச்சதே இல்லை. உங்க மைண்ட் மாறணும். ஆண்டவர், அது பாவம் கிடையாது. ஆண்டவரே சொல்றாரு, உச்சிதமான கோதுமையை அவர்களை போஷிப்பேன். நான் ஏதோ அரை வயிற்று கஞ்ச கொடுத்து, ஏதோ அரைகுறை வருமானத்தை கொடுத்து, ஏதோ சும்மா ஏதோ சாப்பாடு கொடுத்து வழி நடத்துற தேவன் அல்ல. என் பிள்ளைக்கு நான் கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிறந்த வருமானங்களை உனக்கு தருவேன், சிறந்த ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன், பெஸ்டான உணவை தருவேன், பெஸ்டான லைஃபை தர போறேன். இது வரைக்கும் உன்னுடைய லைஃப் ஏதோ அடைக்கப்பட்ட நெருக்கப்பட்ட சிறையிருப்பு போல இருந்துக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு உச்சிதமான கோதுமையினால போஷிக்க போகிறேன். உச்சிதமான உச்சிதமான நன்மை,
இருக்கிறதுல பெஸ்டான வருமானம் உனக்கு வரும் என்று கத்த சொல்லுகிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. ஒருவேளை வருமானமே இல்லாம இருக்கு ஐயா, வருமானமே ஆகாரமே இல்லாம இருக்கிறோம். ஆண்டு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்ல ஃபைன் வீட்டுன்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டு நல்ல சுத்தமான நேர்த்தியான வருமானங்களை உனக்கு கட்டளை எடுக்கிறேன். நல்ல ஆசீர்வாதமான சூழ்நிலை உனக்கு தருகிறேன். அடுத்து என்ன போட்டு தெரியுமா? கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஹல்லேலூயா சொல்லும். ஹல்லேலூயா. கர்த்தரே வாயை திறந்து பேச, உன்னை நான் திருப்தி ஆக்க போறேன். எதனால தெரியுமா? கண்மலை தேன். பொதுவா அந்த கண்மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட்டணத்தை விட்டு தூரமாக ஒரு மலை மேல இருக்கிற காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிற தேன்கள். இந்த தேன்கள் நம்ம பார்க்கிற இடத்துல கிடைக்காது. ஏதோ சர்வசாதாரண நம்ம வீடுகள்ல கட்டாது. நம்ம இருக்கிற பட்டணங்கள்ல அந்த தேன் கிடைக்காதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. அது எந்த பகுதியில இருந்தாலும் சரி, அது எங்க சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, அந்த தேன் உன் கற்பனைக்கு எட்டாது. நிச்சயமா கண்மலை தேன் என்று சொல்லும் பொழுது உங்க கண்ணுக்கும் உங்களுடைய காதுக்கும் உங்களுடைய வாய்க்கும் எட்டாவதுதான் இருக்கும். எட்டாத உயரத்துல இருக்கும். ஆனா தேவன் சொல்ற, அதை நான் கொண்டு வந்து என்ன பண்ணுவேன்? உனக்கு போஷிப்பேன், திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கண்மலை தேன்கள் உன்னை நோக்கி வரும். ஹல்லேலூயா. தூரமா இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற நன்மைகள், ஷாகா தர்ரா பாரா கதரபா, அடைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் சாப்பிடாத நன்மைகள். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையாட்டு இருக்கும் போது, வேதனையில இருக்கும் போது அழுவாங்க. கண்ணீரோட கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் உன் சிறை இருக்க திருப்புறேன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். அது ஆபிரகாம் சொன்ன வாக்குத்தத்தம் தான். என்ன சொல்லுவாரா அந்த வாக்குத்தத்தம்? நான் உனக்கு என்ன தேசம் கொடுப்பேன்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்ன, நலமும் விசாலமான தேசத்தை தருவேன்னு சொன்ன, கானானை தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த தேசத்தை நீ போய் பார்த்திருக்க கூட மாட்டேன். அந்த தேசத்துக்கு நீ ஒரு சின்ன வேலை கூட செஞ்சிருக்க முடியாது. நீ சம்பாதிச்சு அந்த இடத்துல போவன்னு கற்பனை கூட நினைக்க முடியாது. உன்னால முடியாத தேசத்தை உனக்கு நான் தருவேன். உன்னால முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர்றேன். நீ கற்பனையிலும் எட்டாத நன்மையிலும் உனக்கு தர்றேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் செங்கடல் கடந்து வனாந்திரத்தை கடந்து எங்கேயோ போய் இருக்கிற அந்த பாலும் தேன் தேசத்தை கர்த்தர் சுதந்திரிக்க வைத்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரிக்க வச்சாரா இல்லையா? சுதந்திரிச்ச வச்சா. நீ கட்டாத பெரிய பட்டணம், நீ நடாத திராட்சை தோட்டம் என்று சொல்லி நீ என்னமே பிரயாசம் பண்ணாம உனக்காக நான் செய்துவதற்கு நன்மை. உனது வலதுகரம் சம்பாதித்த சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரே உனக்கு சம்பாதித்து வைத்த சொத்து, கர்த்தரே உனக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகள், உன் தேவனாய் கர்த்தரே உனக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள், அதை கொண்டு வந்து உன் கையில சேர்க்கிறேன்னு ஆண்டவர் சொல்றேன். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலை தேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தூரமா இருக்கிற நேர்த்தியான பெஸ்ட் லக்ஸுரின்னு இங்கிலீஷ்ல போட்டு லக்ஸுரி ஆசீர்வாதம். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்த கொடுத்தான். அவன் அடிமைத்துல இருந்தான், சங்கிலில கட்டப்பட்டிருந்து முதுகுக்கும் சவுக்குல அடி வாங்கிட்டு அனுதினம் வேதனையில இருந்தா இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் சொன்னா, நீ உன் சிறுமையும் உன் நெருக்கத்தை பார்த்திருக்கிறேன், நீ படுகிற வேதங்களை அறிந்திருக்கிறேன், உன்னை விடுவிக்கும்படி நான் இறங்கி இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இந்த இரவு வேளையில விடுதலை ஜெபத்துல ஆண்டவர் நம்ம சொல்றாரு, நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான், 2 கரத்தை நீட்டி அப்பா பிதாவேன்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பா பிதாவே, பரலோகத்துல இருக்கிற அப்பா பிதாவே, என்னுடைய அப்பா பிதாவே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்னு சொல்லி உண்மையா கூப்பிடுங்க. நாம எல்லாம் அது மாத்திரம் இல்ல, நீதிமொழிகள் 1:33 ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழி 1:33 இந்த வசனத்தை மட்டும் நான் வாசிச்சு நான் ஜெபிக்க போகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஆண்டவர் யாருனாலும் பரவாயில்ல, யாராலும் பரவாயில்ல, நீ எனக்கு செவி கொடுப்பாய் என்றார். அப்ப நான் செவி கொடுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? என்னை கவனிச்சுக்கிட்டு இருப்பாய் என்றார். 2 கரத்தை நோக்கி உன் கண்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அவன் விக்கினமின்றி
அவ இங்கிலீஷ்ல போட்டு விக்கணும்ன்ற வார்த்தைக்கு ஃபியர் ஆஃப் ஈவில், ஃபியர் ஆஃப் ஈவில், அதாவது பிசாசினால் வருகிற பயம், தீமையின் பயங்கள், உலகத்தில் நடக்கிற தீமையினால் நடக்கிற பயங்கள், தீமையின் பயங்கள், தீமையினால் வருகிற பயங்கள், பிசாசினால் வருகிற பயங்கள், அந்த பயத்துக்கு இல்லாமல் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, எனக்கு செவி கொடுக்கிற எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணுவான். இந்த இரவு வேளையில ஆண்டவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுதே காலில் அக்கினி எரியுது பாக்குறேன், என் காலையும் உணர்றேன், அவ்வளவு அக்கினி எரியுது. உங்க கால்களையும் தேவ பிரச்சனை இறங்கும். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இன்னைக்கு பேசினது கண்மலை தேன்களை பேசுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்க ஒரே ஒரு ரெக்கமெண்ட் தான், நீ என்னை கவனிக்கிறியா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இனி ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒரு பொருத்தனை பண்ணி, இனி மனம் போல என் கால் போல போக்குல வாழ மாட்டேன் ஆண்டவரே, என் மனம் போகிற போக்குல வாழ மாட்டேன் ஆண்டவரே, உம்மை நிறுத்துவே ஆண்டவரே, உம்மை நிறுத்துவேன் ஆண்டவரே கண்ணுக்கு முன்பதாக. ஷாபா ரபா 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 ரபா. அப்படியே எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபெற பேசி இருக்கிறார். லகா தர உன் சத்துருக்கள் மேல நான் ஜெயத்தை தரப்போறேன். லகா தர கரா கரா உன் சத்துருக்கள் மேல என் கரம் இறங்க போகுது. லேபா ரபா 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 ஷாபா துரா கராபா. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா வாய்களை திறந்து. ஹல்லேலூயா. உன் சீக்கிரத்தில் நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்த போறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் போதும், இஸ்ரவேல் ஜனம் என் ஜனம் என் வழியில் நடந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. நீங்க நிறைய பேர் 10 பேருக்கு மேல லைன்ல இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ராபா 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 லாபா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீங்க போய் கொடுங்க. பார்த்த கத்தருக்கு மட்டும் அறிவா. நான் ஒரு ஊழியக்காரன், என்னால முடிஞ்ச அளவு தெரியும், ஆனா அதுக்கு மேல தெரியாது. ஆனா உங்களை ரட்சிக்கிற 100% கர்த்தர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிக்கிறவர். இயேசுவின் நாமம் ஒன்றே உங்களை ரட்சிக்கும். இந்த நேரத்துல நீங்க எந்த சூழ்நிலையோட கண்ணீரோட உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ராபா 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 லாபா ஷாபா தர்ராகா லகா தர்ராபா. இந்த நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையோட நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நல்ல ஆண்டவர் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஷாபா ராபா, என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, என்னை எடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே. வெக்கப்பட்ட சமூகத்துல நான் வெக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன், அவமானப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன். என் முதுகு எப்போதும் குனிய பண்ணிருக்கிறேன். நான் முதுகு குனிஞ்சு 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 18 வருஷமா என் முதுகு குனிஞ்சு இருக்குது. 18 வருஷமா நான் குனிஞ்சு இருக்கிறேன். நிமிரக்கூடாத கூனியை போல இருக்கிறேன். கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை வருஷம் பாருங்க. 18 வருஷம் ஒரு நிமிர்ந்து நான் வாழ முடியாத ஒரு வாழ்க்கை. 18 வருஷமா கடன் பிரச்சனை, 18 வருஷமா அடிமை பண்ண வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ற, உன் முதுக நான் நிமிர பண்ண போகிறேன், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். ஷாபா தர்ரா கர்ரா கதை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னை நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறேன். இந்த சமூகத்துல, நான் இருக்கிற கிராமத்துல, நான் இருக்கிற பகுதியில என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்க தான் ஆண்டவரே. நான் தலை குனிந்து இருக்கிற இந்த பகுதியில என்னை தலையை நிமிர செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஷாபா ராபா ராபா ராபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அபிஷேகத்தை பெற்றுக்கொள். உன் தலையை நிமிர்த்துகிற நாட்கள் வந்துருச்சு. கர்த்தர் உன் தலையை நிமிர்த்துகிறார். லாகா ராகா 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 தாரா. உன்னை ரட்சிக்கிற தேவன், உன்னோடு இருக்கிற தேவன், உன் மேல் அன்பா இருக்கிற தேவன், உன்னை நேசிக்கிற தேவன், உனக்காக ஜீவனை கொடுத்த தேவன். ராபா 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 ராபா. உன் தலையை நிமிர்த்துகிறார், உன் தலையை நிமிர்த்துகிறார், உன் தலையை நிமிர்த்துகிறார். பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். தலை மேல அபிஷேகம் இறங்கட்டும். ராகா ராபா 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 ராபா. ஓ ராபா, குறுக்கு தண்டுல அக்கினி இறங்கட்டும், முதுகு தண்டுல அக்கினி இறங்கட்டும். லேவே ரேவே ஷாபாதுர் யாங்கரபா. தலை மேல அபிஷேகம் இறங்கட்டும். சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறேன். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமையை பெற்றுக்கொள். வல்லமையினால முறித்து விட்டு பிசாசுகளை, வல்லமையினால்
நாள், ஓ தேவன் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தினால ராகா ராபா 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 அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷை வர பெறாதவங்க அந்நிய பாஷை கேளுங்க. என்னை நிரப்பும் ஆண்டவரே, இப்பொழுது நீ நிரப்பும் ஆண்டவரே, என் வாயை விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றா, இதே சங்கீதத்துல சொல்றாரு, உன் வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன். வாயை விரிவாய் தர துதிக்க ஆரம்பி, துதிக்க ஆரம்பி, துதிக்க ஆரம்பி. ஷபா ரபா துதி, சத்துருவ மிதி, துதி சத்துருவ மிதி, துதி கடன மிதி. ரபா 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 ரபா. எல்லா பினான்சியல் பிரேக் த்ரூ உண்டாவதாக. கண்மலை தேன்கள் ரிலீஸ் ஆவதாக. கண்மலை தேன்கள் வருவதாக வீட்டுக்கு. கண்மலை தேன்கள் வருவதாக. உச்சிதமான கோதுமை வருவதாக. கேளுங்க கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, உச்சிதமான கோதுமை என் வீட்டுக்கு வரட்டும். கண்மலை தேன்கள் என் வீட்டுக்கு வரட்டும். ஷபா ரபா 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 ரபா. வாசலை திறங்க, உங்க மனசு வாசலை திறங்க. வருது, எல்லாம் வருது. உன் வாசலை தர, உன் வாசலை தர, உன் இருதயத்தை தர. பெற்றுக்கள் பெற்றுக்கள், எல்லா நன்மையும் வருது. ரபா 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 ரபா. உங்க மனசை திறந்து ஜெபிங்க, மனசை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உச்சிதமான கோதுமை கேளுங்க. கண்மலையான தேன் வரட்டும் சொல்லுங்க. அது உங்க மனசுக்குள்ள வரட்டும். முதல்ல உங்க இருதயத்துக்குள்ள வரட்டும். ரபா 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 ரபா. உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். ஷகா தரா கரா கரா. கதவை திறந்து விடுங்க, கதவை திறந்து விடுங்க. ராகா ராகா ரபா 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 லபா தரா. பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். ஷபா ரபா லபா தரா கரா கரா. அநேகருக்கு வாசல் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். அநேகருக்கு வாசல் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். லேதே ரேலே ரேலே ரே லேதே. இவ்வளவு நாள காத்திருந்தோமே, இவ்வளவு நாள் வேதனையா இருந்தோமே சொல்லிக் கொடுங்க தேவ பிள்ளையே. உனக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. லேதே ரே கரா கரா கரா. பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். லபா ரபா ரபா ரபா. தூரத்திலிருந்து நன்மைகள் வருது, தூரத்திலிருந்து நற்செய்திகள் வருது. லேதே ரேலே ரேலே ரே ரே. தூரத்திலிருந்து வருகிற நன்மைகளை பெற்றுக்கள். தூரத்திலிருந்து நன்மைகள். விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற தேவன், தொய்ந்த எல்லாமே நிரப்புகிற தேவன். நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன். ரபா 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 லேபா ரபா 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 ரபா. பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. திறந்த வாசலை உனக்கு முதலா வைக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முதலா வைக்கிறேன். ஒருவன் பெற்று ஒருவன் பூட்ட மாட்டான், ஒருவன் பூட்ட மாட்டான். இனி பூட்டுறவன் இல்லை, இனி அடைக்கிறவன் இல்லை, இனி எதிர்க்கிறவன் இல்லை. ஷபா ரபா. உன்னை எதிர்க்கிறவன் அழிக்கப்பட போகிறான், உன்னை எதிர்க்கிறவன் ஓடி போகிறார்கள். ரகத 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 ரகத. உன் ஆத்துமா விரோதமாய் போர் செய்கிறவர்கள் ஓடி போகிறார்கள். ஷபா ரபா 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 ரபா. உன்னை எதிர்க்கிற சத்துரு ஓடி போகிறான். ஷபா ரபா 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 லேத ரகத ரகத ரபா. சத்துருவை முறித்து ஜெபம் பண்ணுங்க, சத்துருவை அதட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்பாலே போ இயேசுவின் நாமத்திலே, அப்பாலே போ இயேசுவின் நாமத்திலே, அப்பாலே போ இயேசுவின் நாமத்திலே. பிசாசு, எல்லைகளுக்குள்ள இருக்கிற ஆவியே, என் மனைவிக்குள்ள இருக்கிற பிசாசு, என் மனைவிக்குள்ள இருக்கிற போராட்டமே, எல்லா வியாதியே, பலவீனமே, எனக்குள்ள இருக்கிற பலவீனமே, அப்பாலே போ, அப்பாலே போ சொல்லி அதட்டுங்க. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே. ரபா 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 லக தர கர 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 கர. உண்மையை அதட்டி ஜெபம் பண்ணுங்க. என்ன தடைகள் இருக்கிறது, என்ன தடைகள் இருக்கிறது? பணம் வரவே வரமாட்டேது, வேலை வாய்ப்பே கிடைக்கல, வேலைகள் வரல, குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு காரியம் நடக்கல. என்னவா இருந்தாலும் சரி, அப்பாலே போ. ஒரே ஒரு வார்த்தை, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. இயேசு அப்படிதான் அதட்டினா, அப்பாலே போன்னு சொன்னார், போயிட்டான். விலகி போனான்னு போட்டிருக்கு, விலகி போயிருவான், விலகி போயிருவான். அதட்டு அதட்டு விலகி போயிருவான். ஷாபா ராபா ராபா ராபா. அதட்டு அதட்டுங்க 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 அதட்டுங்க. லக ரக ரக. என்ன பிரச்சனை இருக்கு, பிரச்சனை அதட்டுங்க, எல்லாம் விலகி போகட்டும். ஷாபா ராபா 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 தரக ராபா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நீர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்காக சொல்றேன். அநேகருக்கு அற்புதங்களை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் அற்புதம் செய்வேன்னு சொல்றீங்க, சீக்கிரத்தில் எதிராளிகள் எல்லாம் தாழ்த்த போறேன்னு சொல்றீங்க, உன்னை எதிராளி மேல நான் யுத்தம் பண்ண போறேன்னு சொல்றீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகளே, உன்னை எத்தனையோ பேர் ஏமாத்திட்டாங்க, கவலைப்படாத மகளே. ஆண்டவர் இது வரைக்கும் போனது விட்டுரு. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண போற. உன்னை யார் யாரெல்லாம் ஏமாத்தி
உன்கிட்ட காசை புடிக்கிட்டு போனாங்களோ அவ்வளவு பேர்த்தி கத்த யுத்தம் பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. உன் கண்கள் பார்க்க அவ்வளவு பேர் மேலே கத்த யுத்தம் பண்ண போகிறேன். என் பட்டயத்தை அவர்கள் நேரா திருப்புகிறேன். உன்னை இவ்வளவு தூரம் வேதனை கொண்டு வந்தவன, இவ்வளவு தூரம் உன்னை கண்ணீர்கள் கொண்டு வந்த மக்கள் மேல நான் யுத்தம் பண்ணுவேன். அந்த எகிப்தியர் மேல யுத்தம் பண்ணுகிறேன். அந்த பார்வோனை சேனையோட யுத்தம் பண்ணுகிறேன். உன் கண்கள் பார்க்கும். எல்லாரும் செத்த பிரேதங்களை கடப்பார்கள். எல்லாம் அந்த கடலுக்குள் மூழ்க போகிறார்கள். எல்லாரையும் உனக்கு விரோதமா வர வச்சு அவர்களை என் கரத்தினால் மடங்கு அடிக்க போறேன். அவர்களை எல்லாரும் என் கடங்களால் மடங்கு அடிக்க போறேன். உன்னை பின்னிட்டு வருவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எல்லாரையும் சமுத்திரத்தில் அழித்து விடிய காலத்தில் பார்க்கும் பொழுது எல்லா செத்த பிரேதங்களா இருந்தார்கள். எல்லா செத்து போன பிரேதங்களா கிடந்தார்கள். இதே போலவே உனக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா ஆவிகளையும் முறித்து எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள்ல தேவன் அநேகர் ஜனத்தோடு பேசியிருக்க விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் என்னோட பேசினார். பாஸ்டர், எனக்கு ஒரு விடுதலை உண்டானது அப்படின்னு சொல்றவங்க சுருக்கமா ஒரு சாட்சி சொல்லலாம். மற்றவர்களுடைய விசுவாசத்துக்காக, எல்லாத்துக்கும் மேல தேவன் நாம மகிமைக்காக கர்த்தர் என்னோட பேசினார் அப்படின்னு சொல்றவங்க சாட்சி சொல்லலாம். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நிரப்பப்பட்டது பிரதர். என்னை விட்டு வெளியேற்பட்டது நான் உணர்ந்தேன் பிரதர். வாந்தி வெளியே வந்துச்சா? வெளியேறிச்சா? நிறைய கட்டு இன்னைக்கு உடைச்சிருக்காரு ஆண்டவர். இது வரைக்கும் உடைக்காத கட்டெல்லாம் உடைச்சிருக்காரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த மந்திர சாப்பாடு, அதான் மந்திர சாப்பாடு, அது உங்க வயிற்றுக்குள்ள இருந்திருக்கு. இப்ப ஜெப நேரத்துல ஆண்டவர் முழுசா எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னைக்கு வாந்தி வெளியே ஏப்பம் வாந்தியில வந்தாலே பிசாசு வெளியேறுதுன்னு அர்த்தம். பிசாசு உள்ள இருந்திருக்கு. அவ்வளவு தெரியாம ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அவனுக்கே தெரியாது. அவனுக்குள்ள அலக்கழிச்சு வெளியே வரும்போதுதான் தெரியும் எனக்குள்ள இவ்வளவு இருந்திருக்குன்னு. அதுதான் அன்னைக்கு அநேக விசுவாசிகள் பாதிக்கப்படுறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுறது பிசாசினாலே. மறைந்திருந்து வல்லமைகள், மறைவான வல்லமைகள். தாவீது சொல்லுகிறான், எனக்கு மறைவான வலைகள் வளைத்தல். பக்கத்துல யாரையும் நம்பாதீங்க, பக்கத்து வீட்டை நம்பாதீங்க, எதிர் வீட்டுக்காரன் நம்பாதீங்க, சொந்தக்காரன் நம்பாதீங்க. அவிசுவாசியோட ஐக்கியம் வேணாம் ஆண்டவர் சொல்றாரு. அவிசுவாசியோட ஐக்கியம் வச்சனாலதான் நீ பணத்தினாலையும் எல்லாத்தையும் இழந்து போய் இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, இனி அவிசுவாதிக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப நல்லா இருக்கீங்களா சரஸ் சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தேவன் விடுதலை ஆக்குறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி இருக்கா? வேற ஏதாவது சாட்சி இருக்கிறா? சொல்லுங்க. பேரை சொல்லி சொல்லுங்க. நான் ஒரு வாரத்தோடயே இருந்தேன். பிள்ளைய ரசிக்கப்பட மாட்டேங்குதுங்க ஆண்டவரே. அவங்களும் ரசிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்குமே ஆண்டவரே. ஒரு மனம் இது இல்லாம, ஒரு பாரம் இல்லாம நாங்க சந்தோஷமா கழிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த பாரத்துக்குள்ளே இருக்கிறப்பே எனக்கு ஒரு கவலையாவே இருந்துச்சு. ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ரிலீஸ் பண்ணிட்டு வரான்னு நான் உணர்ந்தேன். இந்த ஆண்டவர் இன்னைக்கு முழுமையா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டிருக்காரு. பிள்ளைகளுக்கும் தன்னறியாம நான் எந்த குறை இல்லாம தான் வளர்க்குறேன். ஆனா தன்னறியாத ஒரு கவலை அவங்களுக்குள்ளே சொல்லுது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கட்டிருக்காருன்னு நான் உணர்றேன். ஆனா ஆண்டவரை நல்லபடியா விடுதலை கட்டிருக்கு. இயேசுவின் நாமத்துல சீக்கிரமா ரசிக்கப்பட்டு வரப்போறாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து கர்த்தர் தைரியப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? நல்ல ஆசை பாஷா நல்ல மேல வந்து இறந்துச்சு. மேல வந்து அதுக்குள்ள எங்க வீட்டுக்கு வந்துருவாரு போயிட்டு தேர்வாய்ச்சாவது அவன் காதல் வச்சுட்டு பாஷா அவரு அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தாரு பாஷா. சீக்கிரத்துல அவர் கருத்து வந்துருவாரு. தப்பா எல்லாத்தையும் நல்லபடியா எல்லா ஆட்சிக்கு வந்து சேர்த்து வயசாரம் பார்த்து
நம்பிக்கையில இருக்கு பாஸ்டர். எல்லாத்துக்குமே எங்களுக்கு கையூடி எல்லாமே நான் கஷ்டம் தீர்த்து நல்லபடியா ஆண்டவர் வச்சிருவாரு. நம்பிக்கையில இருக்கு. நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்துக்கிற பாருங்க. அந்த சிஸ்டர் அழுதுட்டே சொல்றாங்க. ஆமென். அது ஆண்டவர் தான் சொல்றாரு, பேசி இருக்கிறார் இல்ல. ஆமென். ஆண்டோடைய கரம் இறங்கிச்சு, என் மேல இறங்கிச்சுன்னு சொல்றாங்க. ஆவியானுடைய அக்கினி என் மேல இறங்கிச்சு சொல்றாங்க. ஆண்டவர் அவளோட பேசிக்கிறார், வாக்குத்தத்தத்தை தைரியப்படுத்திக்கிறார். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்கா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர் அநேகர் தொட்டிருக்கிறார், அநேகரோட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நீரே மகிமை பாத்திரர் ஆண்டவரே, நீரே கனத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தெல்லாம் கேட்கிற தேவன் ஆண்டவரே. இந்த விடுதலை ஜெபத்துல சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க, அநேகர் தைரியப்படுத்திக்கிறீங்க, அநேகர் விடுதலை ஆக்கியிருக்கீங்க, பிசாசுகளை விரட்டி அடிச்சீங்க ஆண்டவரே. பலவிதமான கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆக்கி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இன்னும் எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்து கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன்னு சொல்லிக்கிறீங்க. உச்சிதமான கோதுமையினால் உன்னை போஷிப்பேன், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை நடத்துறீங்க. நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ இனி எங்க போக்குல வாழ மாட்டாண்டவர். மனம் போகிற போக்குல எங்க சித்தத்தின்படி வாழ மாட்டாண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியே வாழ்ந்து உமக்கு பிரியமாய் இருந்து உண்மையே நேசித்து உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அர்ப்பணிக்கிறான். எங்களை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கிற ஜெபத்துல கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் நீங்க கான்ஃபரன்ஸ் கால் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. விடுதலையோட விசுவாச கட்டுகள், மந்திர கட்டுகள் விடுதலை ஆகணும் அப்படின்னா இந்த போன் முறையில கலந்து கொள்ள வைங்க. கர்த்தர் அவர்களோட இடைபடுவார். காட் பிளஸ் யூ. உதவி செய்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.